உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை என்னால கொடுக்க முடியல. ஆனா உன்னை நேர்மையானவனா ஒழுக்கமுள்ளவனா வளர்த்திருக்கேன். அந்த பெருமை உன்னை எனக்கு போதும். தெருவோர மனுஷனா வாழ்ந்திருக்க வேண்டிய என்ன 4 பேருக்கு தெரிஞ்ச வக்கீல உருவாக்கி விட்டுருக்கீங்க. உங்க தாய் உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. பூமியோட வாழ்த்துக்களை எதிர்பார்த்து வானம் பொழியறது இல்ல. படம் சட்டத்தின் திறப்பு விழா, டைரக்ஷன் எம். பாஸ்கர். இது ஒரு அருமையான கதையம்சம் உள்ள ஒரு படம். ஃபாதர், இத்தாலிய நாட்டு விமான போக்குவரத்து கம்பெனில இருந்து சட்ட ஆலோசகர் வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இதோ நாளைக்கு நான் மெட்ராஸ் போனோம். அந்த கம்பெனில வேலை பார்த்தவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புல சலுகைகள் காட்டப்படும் சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து எப்ப வந்த? போன இடத்துல நான் அவமானப்பட்டு திரும்பிட்டேன். அதைத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. யாரோ மனசு புண்படுத்திருக்காங்க. நாம நினைச்ச மாதிரியே இன்டர்வியூக்கு போன இடத்துல அவங்க அப்பாவை பத்தின உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? அப்ளிகேஷன்ல உங்க ஃபாதரை பத்தி பொய்யான தகவலை கொடுத்திருக்கீங்க. சார், உங்க அப்பா ஒரு கொலைகாரன். சார், ஒரு அழகான பெண்ணை கழுத்தறுத்து கொன்னுட்டாரு. வாட்? அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. சார், எனக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எங்க அப்பா மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. இனிமே ராஜேஷ் கிட்ட இருந்து நாம எந்த உண்மையும் மறைக்க கூடாது. பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த துயரமான சம்பவங்களை இன்னைக்கு உங்ககிட்டயே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. நானும் உங்க அப்பாவும் பாலிய நண்பர்கள். தன்னோட திறமையினாலையும் உழைப்பினாலையும் அவன் சர்வதேச விமானியா தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்ப நீ ஊட்டியில கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்த. லண்டன் போற விமானத்துக்காக காந்திராமன் காத்துக்கிட்டு இருந்த போது போலீசார் அவனை கைது செஞ்சு. இது அவ்வளவுமே ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. உண்மையா என்ன நடந்துச்சுன்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நட்சத்திர ஹோட்டல்ல பூக்கடை வச்சிருந்த ஷீலாங்கிற பெண்ணோட காந்திராமனுக்கு தொடர்பு இருந்ததாகவும், அவ குடியிருந்த வீட்டிலேயே அவளை கொலை செஞ்சுட்டு உங்க அப்பா வெளிநாட்டுக்கு தப்பி ஓட முயற்சி செய்ததாகவும் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஓ மை காட். அந்த அதிர்ச்சியான தீர்ப்பு கேட்ட உடனே உங்க அம்மா நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்துட்டா. உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச சத்தியத்தினால பல உண்மைகளை இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து மறைக்க வேண்டியிருந்தது. ஃபாதர், அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பெத்தவங்க வரலாறு அவனுக்கு தெரிய வேண்டாம். முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க ஃபாதர். காந்திராமன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்த ராஜேஷுக்கு சொல்ல வேண்டிய காலம் வந்துடுது. எங்க அப்பா உயிரோட இருக்காரா? இப்ப பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில மனநோயாளியா இருக்கான். இவர்தான் உங்க அப்பா. காந்திராமன் நிரபராதி என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம்.